Hi and welcome to this video lecture. Good morning everyone. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன செஷனில் என்ன பார்த்தோன்னா இந்த யூனிட்டில் என்னென்ன கான்டென்ட் பார்க்க போகிறோம், தென் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, ஸோ அதோட பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். தென் இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோ லெக்சராக தான் இருக்க போகுது. அதாவது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில், என்ன காம்போனன்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டைட்டில்லையே சொன்னேன் போன வீடியோலேயே, ஃபர்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ், அப்புறம் கம்பெனி அனாலிசிஸ், இப்படின்னு 3 லேயராக போகணும். இது வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர் படி தான் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணணும், தென் வந்து இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எது நல்ல இண்டஸ்ட்ரியாக இருக்கோ அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்போனண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் அனாலிசிஸ். எக்கனாமிக் அனாலிசிஸ் அப்படின்னும்போது என்ன எக்கனாமியை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னா மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட். மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்னா நம்மளோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும். இப்போ பொருளாதார சூழ்நிலை அப்படின்னும்போது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வண்டி வந்து லெஃப்டில் திரும்புது ரைட்டில் திரும்புது அப்படின்றதுக்கு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த வண்டியில் வந்து இண்டிகேட்டர், அதாவது இந்த லைட்டை வந்து லெஃப்டில் போட்டால் லெஃப்டில் திரும்புது, ரைட்டில் போட்டால் ரைட்டில் திரும்புது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நமக்கு இந்த எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்லி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அப்புறம் ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், ஓகே, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இப்போ இன்கேஸ் இப்போ ஜிடிபி எடுத்துக்கிறோன்னா ஜிடிபி அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டே போகணும், அப்பர் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அப்போ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இந்த டேட்டாவிலேருந்து நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். ஓகே, நம்மளோட எக்கனாமி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த எக்கனாமிக் டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்மளோட வெப்சைட்லேயே கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா வேர்ல்டு பேங்க் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எல்லா வகையான இந்த எக்கனாமிக் டேட்டாவும் கிடைக்கும். அதாவது data.worldbank அப்படின்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் வேர்ல்டு பேங்க் டேட்டா அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும், ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வேரியஸ் மெட்ரிக்ஸை வந்து பார்த்து அதை எக்ஸல் ஷீட்டாக கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து எக்கனாமிக் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிகேட்டர்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி அப்புறம் ஃபோர்காஸ்ட் பண்ணணும். நம்ம நிறைய டூல்ஸை வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணலாம், பட் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இப்போதைக்கு அனாலிசிஸ் மட்டும் பண்ணனாலே போதும். ஓகே, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். இப்போ அந்த இண்டஸ்ட்ரியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி அதோட வளர்ச்சி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம அனலைஸ் பண்ணுற ஃபேம் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம டாட்டா மோட்டார்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி என்ன ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா மார்க்கெட் சேச்சுரேஷனில் இருக்குது, நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 20-30 வருஷத்தில் வந்து ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போல்லாம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா ஒரு டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்குது, ஈவன் வந்து ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேஜில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம என்ன ஸ்டேஜில் வந்து இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு. ஸோ இது அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிச்சுனா தான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு புது ரெவல்யூஷன் வந்திருக்கு கம்ப்யூட்டர்லேயே. இப்போ அந்த கம்ப்யூட்டரில் வந்திருக்கு அப்படின்னா அப்போ ஏஐ ரிலேட்டடாக என்னென்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அது ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸில் நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வருது அப்படின்னா தென் நம்ம இந்த ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி.
தென் கூகுளில் கூட இப்போ ஏஐ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஏஐ யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து நல்ல பூமில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம அடுத்த லேயருக்குள்ளே போகிறோம், கம்பெனி அனாலிசிஸ். கம்பெனி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏர்னிங்ஸ், தென் அந்த ஷேரோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, இதை ரெண்டையும் வந்து நம்ம அசஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா வந்து வெப்சைட்டில் காமனாக நிறைய ஃபோரம் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸியா இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். கம்பெனி அனாலிசிஸ்க்கு தான் நமக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். ஏன்னா வந்து செபியோட மேண்டேட்ரியே என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டையும் தென் வந்து அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே வந்து அவங்க வெப்சைட்டில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒவ்வொரு வெப்சைட்லேயும், அதுலேயும் பப்ளிக் கம்பெனியோட வெப்சைட்டில் இன்வெஸ்டார் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் போய் நம்ம கிளிக் பண்ணோன்னா இயர் வைஸாகவே நமக்கு இந்த டேட்டா ஃபுல்லாமே கிடச்சிரும். இல்லை அப்படி வந்து நீங்கள் இது கம்பெனி வைஸாக தேடலைனாலும் சில அக்ரிகேட்டிங் வெப்சைட்ஸ் இருக்குது. அதாவது மணி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு, தென் ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. இதில் ஃபுல்லாக அப்படியே எல்லா டேட்டாவும் மொத்தமாக மார்க்கெட் இண்டிசஸோட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான டேட்டா எப்படி கேதர் பண்ணுறது, என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ லெக்சரில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் நம்ம வந்து எக்கனாமிக் அனாலிசிஸ் வந்து பிகின் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. We will meet in next video.